நல்ல நீதிபதிகள் இருந்தால் என் மேல் வழக்கு தொடுக்கலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் ஒன்றும் வழி இல்லாதவன் இல்லை. ஆனால் இந்த தேதி அன்று 6 ATJ தேதி அறிவிக்கும்போது நான் சொன்னேன், அதில் பத்திரம்லாம் வாங்க முடியாதுப்பா, எங்களுக்கு வாங்குறதுலாம் கிடையாது அப்படின்ட்டார். இந்த 6 ATJ நீதிபதி வந்து 3 முறையாக பேசினார். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கும்போது வாங்கிக்கிறேன், வழக்கறிஞரை கூட்டாண்டார். அப்புறம் இல்லைங்க வழக்கறிஞர் வேணால் என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன் போது எழுதி கொண்டு வாண்டார். இப்போ வாங்கலை, பத்திரத்தில் அதெல்லாம் எழுதியிருக்கேன், என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன்னு. என் வழக்கை நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வைத்து நீங்கள் அது தகுந்த மாதிரி நான் குற்றவாளியான்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, பாருங்கள், இந்த வீடியோ இந்த எழுத்துக்களை நான் மதுரை சிறையில் இருக்கும்போது ஜெயம் 1க்கு 6 ATJ, ஜெயம் 2 PTJ எல்லா நீதிமன்றமும் என்கிட்ட வீடியோ கோர்ட்டுக்கு வரும்போது இதை எழுதி காமிச்சிருக்கேன். நான் செய்த குற்றம் இதுதாங்க, இந்த குற்றத்தின் அடிப்படையில் சைபர் கிரைமை வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்கள், இந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சிங்கன்னா நான் வெளியே போகிறேன், வழக்கறிஞர் வச்சுக்கிறேன் அப்படின்னு என் மேலே பொய் கேஸ் போடுறதுனால, வழிப்பறி போடுறதுனால நான் வந்து வழக்கறிஞர் வச்சுக்கிற மாட்டேன். எனக்கு உண்மையான வழக்கை போட்டு குற்றப்பத்திரிக்கை என் கையில் கொடுங்க, அதற்கு பிறகு எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு வாய்தாவிலையும் இதில் இருக்கிற அனைத்து கோர்ட்டு நீதிபதிகிட்டையும் பேசியிருக்கிறேன். இதை நான் காமிச்சு இந்த குற்றம் தாங்க நான் செஞ்சேன், வழிப்பறிலாம் செய்யலைன்னு நான் குற்றப்பத்திரிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குற்றப்பத்திரிக்கையில் தான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் படித்து பாருங்கள். இதை நான் மாற்றி காமிக்கிறேன் கையில் வச்சு, நானும் என் மூஞ்சி தெரிகிற மாதிரி வீடியோ கோர்ட்டில் மத்திய சிறை மதுரையில் ஒவ்வொரு வாய்தாவிலையும் இந்த மாதிரி எழுதி காமிச்சிருக்கேன். நான் குற்றவாளி இல்லை, எனக்கு வீடு இருந்துச்சு, செல்ஃபோன் இருந்துச்சு, என்னை வீட்டில் வந்து கைது பண்ணாமல் 24 மணி நேரமும் கலெக்டர் அசிங்கமான வீடியோவை போட்டுட்டு 5 நாளாக இரவும் பகலும் ஜெயபாண்டி செல்லிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எந்த அதிகாரி அப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? கலெக்டருக்கு பிஏ அருண்குமாருக்கும் விடாமல் ஃபோன் அடிக்கிறேன் இரவும் பகலும். தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் இரவும் பகலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து முறைப்படி கைது பண்ணட்டும்னு. ஆனால் நான் சாப்பிட போனவனை கைது பண்ணிவிட்டு என்னை தலைமறைவாக இருக்கிறான் ஜெயபாண்டி என்று பொய்யான ரிப்போர்ட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. நான் தலைமறைவாக இருப்பவனா இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும்? இப்போ பாருங்கள், இது வந்து இந்த அதிவீரபாண்டியன்கிட்ட நான் நம்பரே வாங்கலை. அதிவீரபாண்டியன் யோசனைன்றவன் வந்து இவங்ககிட்ட வந்து என்னை பெயில் எடு, எங்கள் அக்காவோ என் சம்சாரத்தை கூப்பிட்டு வந்து என்னை பெயில் எடுன்னு நான் சொல்லலை. இந்த நம்பருக்கு இந்த செல் நம்பரை கூட நான் அதிவீரபாண்டியனை மதுரை சிறையில் வந்து பார்க்கும்போது இவங்ககிட்ட செல் நம்பர் கூட நான் வாங்கலை. ஆனால் நான் வந்து 5 வருஷமாக நான் முயற்சி செய்திருக்கிறேன். தருமபுரியிலேருந்து மயிலா அடிஷனல் கோர்ட்டு நீதிபதி சொன்னார், சரிப்பா உன் அனுமதி இல்லாமல் பெயில் விடுதலை பண்ணிட்டாங்க, நீ போய் அதுக்கு வேண்டிய முயற்சியை மதுரையில் போய் பண்ணுன்றாரு. நான் மதுரைக்கு வந்தோடனே நான் வந்து வேலை பார்த்துட்டு உண்ணாவிரதம் இருந்தேன். சாலை மறியல் பண்ணேன், ரயில் மறியல் பண்ணேன், உயர் நீதிமன்றத்துக்கு, பிரதமருக்கு, ஸ்டாலினுக்குலாம் செருப்பு மாலை போட்டு 4 மாசி வீதியும் ஃப்ளெக்ஸ் பேனர் 5க்கு 8 ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக சக்கரம் பொருத்தி ஊர்வலம் போனேன். அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. எல்லாமே கலெக்டர் தெரியாமல் நான் பண்ணதில்லை, கலெக்டர் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த வரைபடத்தை நான் உருவாக்கியிருந்தேன். நான் ஒரு திருடன் இல்லை. இந்த இதை உருவாக்கி நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நான் சிறையிலேருந்து வெளியே போகும்போது எனக்குரிய குற்றத்தை பதிவு பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி குற்றப்பத்திரிக்கை என்கிட்ட கொடுத்த உடனே நான் பெயிலில் போகிறேன் என்று சொல்லி இவங்க பொய்யான குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் தான் பின்னாடி எழுதியிருக்கேன். எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்கேன். எனக்கு 3 தடவை தான் பெட்டிஷன் கொடுத்தாங்க, பெட்டிஷன் பேப்பர்.
இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 செய்தி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தேன். எழுதி வீடியோ கோட்டில் காமிக்கிறேன். அப்போ காமிக்கும்போது அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு, ஜெயபாண்டி நான் வந்து சார் எனக்குரிய குற்றப்பத்திரிக்கை கொடுக்கலண்ணா நான் உள்ளே இருந்தே வாதாடிக்கிறேன், கேஸ் ஆரம்பிங்க. முதல் சாட்சியாக மதுரை கலெக்டரை சாட்சி ஏற்றுங்க, 2வது சாட்சி அனீஷேகர் கலெக்டரை ஏற்றுங்க, 3வது சாட்சி சைவர் கிழமை ஏற்றுங்க. இந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாதவங்கள சைவர் கிழமை கைது பண்ணுங்கள், பணி நீக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து குற்றப்பத்திரிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் எழுதியிருக்கேன். குற்றப்பத்திரிக்கை இந்த பாருங்கள், இந்த குற்றப்பத்திரிக்கையில் தான் பின்னாடி எழுதியிருக்கேன். இது பொய்யான கேஸ். ஜெயபாண்டி தலைமறைவாக இருக்கிறான், தருமபுரியில் பிச்சை எடுத்தேன் அப்படி இப்படின்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது பூரா பொய்யான செய்திகள். நான் வந்து வேலைவாய்ப்பு மதுரை முழுவதும் கொடுக்குறோம்னு சொல்கிறேன், பத்திரம் எழுதி போய் கொடுக்குறேன். அதை வந்து 680 நீதிபதி வாங்குகிறோம்னு சொல்லிவிட்டு வாங்கவில்லை. ஆனால் இன்றைக்கி பேசினேன், வழக்கறிஞர்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட காமிச்சேன், இது பத்திரம் கொண்டு போனதை வாங்கலை. இருந்தாலும் நான் பேசினேன், நான் செய்த குற்றம் மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டேன், இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படுவதற்காக. அதே மாதிரி பல முறை மதுரை கலெக்டர்கிட்ட தொடர்பு மனு எழுதி கொடுக்கும்போது அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. இப்போ இருக்கிற கலெக்டரு அவரிடமும் மனு கொடுத்துருந்தேன், அந்த மனுவுக்கு எந்த பதிலும் எனக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு வரவில்லை. இந்த மனுக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இப்படி வராத போது 5 வருஷமாக ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து அதுக்கு வேண்டி முயற்சி எடுக்கும்போது அதுக்குள்ள பதில் சரியான பதில் கிடைக்கலன்னும் போது நான் வந்து தேர்தலை மீறி நடத்தினாங்க, அதனால தான் இது பண்ணேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவிஎம் மிஷின் குற்றம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக மதுரை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றேன். அது பொய்யா இருந்தால் விடுவாங்களா? இல்லை நானே பொய் சொல்கிறேன்னா, பொய் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன கிறுக்கனா? நான் சயின்டிஸ்ட்டுங்க, அங்கீகாரமான சயின்டிஸ்ட்டு. இந்த 680க்கு லெட்ரு அனுப்பியிருக்கேன். என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபித்தா நான் வந்து 1,70,70,000 கொடுக்குறேன்னு எழுதிட்டேன். இப்போ எந்த வழக்கறிஞர்களும் இதை வந்து ஒரு கேஸ் இருக்கான்னு நிரூபிக்க முடியல. எப்படி நிரூபிச்சிருந்தால் இன்றைக்கி நான் செல்லூர் மேலத்தோப்பில் வச்சு ஒரு மேடை போட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி என் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அப்போ இந்த கையில் காசை கொண்டு போனோம்னு வச்சுக்கோ, 1,70,70,000 வச்சிருக்கான்னு ஒரு போலீஸுக்காரர் கேட்டார். உன் நம்பர் கொடுண்டாரு. என் நம்பரு செல் நம்பரு எல்லாமே வந்து போலீஸுக்காரங்க வச்சுருக்காங்க, சைவர் கிரைம். என்கிட்ட இல்லைங்கன்னு சொன்னேன். எங்கள் அக்காவுடைய ஆதார் கார்டில் தான் நான் செல்ஃபோனு இதெல்லாம் வாங்கியிருக்கேன், இது செல் நம்பரே வாங்கியிருக்கேன். உலகத்திலே ஒரு ஆதார் கார்டு ஓடிபி வர்ற செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஜெயபாண்டிய சிறையிலேருந்து வெளியே விடும்போது அந்த பழைய வீடு அஹிம்சாபுரம் 7வது வீட்டில் அவன் 13 மாதத்துக்கும் வாடகை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கானான்னு பார்த்துருக்கணும். அந்த வீட்டும் காலி பண்ண வைத்து அந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் போலீஸுக்காரங்க எடுத்துக்கிட்டு எந்த கோர்ட்டில் அந்த பொருளெல்லாம் வச்சுருக்காங்கன்னு இன்னும் தெரியாது. அதிவீரபாண்டியன் என்ற ஒரு வழக்கறிஞர், அதாவது என்னைய தெரியப்படுத்தாமல், அதாவது ஒரு முறை கூட நான் வெளி வாய்தா வரும்போது அதிவீரபாண்டி என்னை வந்து பார்த்ததே கிடையாது. அந்த சிறையில் இருக்கும்போது 2 முறை வரும்போது நான் சொல்லிட்டேன், என்னை கேட்காம எக்காரணத்தை கொண்டும் பெயிலோ எதுவுமே எடுத்துடக்கூடாது, நான் வந்து 5 வருஷமாக போராடி இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். சரின்ட்டு போயிட்டு என்னைய வந்து வெளி நீதிமன்றத்தில் கூட வந்து பார்க்காதவன் எங்கள் அக்காவும் என் சம்சாரத்தையும் கூப்பிட்டு வெளியே எடுக்க சொல்லியிருக்காருன்னு போய் சொல்லி வெளியே எடுத்து விட்டு இப்போ ஆள் ஒதுங்கிக்கிட்டான். இப்போ வழக்கறிஞரை கூப்பிட்டான்னா நான் எந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு வருது, என் வழக்கை நானே வாதாடுறோம்னு தான் எல்லா வாய்தாவிலும் நான் பேசியிருக்கேன். ஆகையால் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்து நான் செய்த குற்றத்து அடிப்படையில் ஏன் அவங்க வழக்கு பதிவு செய்யலைன்ட்டு சைவர் கிரைமை பணி நீக்கம் செய்ய வேண்டும். தல்லாவளை போலீஸ் ஸ்டேஷனையும் அந்த என்ன பொய் கேஸில் ஈடுபாடாட இருக்கிறவங்கள பணி நீக்கம் செய்யணும். மதுரை கலெக்டர் சங்கீதாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அனீஷேகர் அவரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். தருமபுரியில் ஒர்க் பண்ணவங்க அந்த கலெக்டர்
மலர்விழியவும் பணி நீக்கம் பண்ணுங்கள். பேட்டன் ரைட்டு மோசடி விவேகானந்த கலெக்டர் அஸ்ராகர் அவங்களும் பணி நீக்கம் பண்ணுங்கள். ஆகையினால் ஜெயபாண்டியை வந்து அதெல்லாம் நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. இது நாள் வரைக்கும் யாராலும் ஒரு வழக்கறிஞர் இந்த பாருங்க, இந்த கேஸு ஜெயபாண்டி வந்து பொய் கேஸ் போட்டுருக்கு தப்பு அப்படின்ட்டு அதிவீர பாண்டி வந்து ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி தவறாக கைது பண்ணி வச்சுருக்காங்க, உண்மையான கேஸ் போடாமல் எங்கள் பெரியப்பாவா அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஒரு அதிவீர பாண்டியன் ஜெயபாண்டியனை பொய்யான கேஸ் ஏன் போட்டீங்கன்னு வாதாடி இருந்தால் பரவாயில்ல. ஏன் உண்மையான கேஸை போட்டால் தாங்க நாங்கள் அவரை வெளியே எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். வழக்கறிஞர் மேலே நம்பிக்கை வரும். அம்புமணி வழக்கறிஞர் அதே மாதிரி தான் போர்ச்சேரியா என்ன பண்ணிட்டாருன்னா, நான் சொல்லிட்டு போகிறேன், தருமபுரியில் இருக்கும்போது இனி மறியல் கேஸ் போட்டிருக்காங்க, இனி பெயில் எதுவும் எடுத்துறாங்க, எனக்குரிய கேஸ் போட்டது பிறகு எடுங்கண்ணே. தருமபுரி மயில அடிஷனல் கோர்ட்டில் எனக்குரிய நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கண்டா, நான் அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னாங்க. இப்போ மதுரையில் மட்டும் 5 நீதிமன்றம் விசாரித்தது, தருமபுரியில் ஏன் ஒரே நீதிமன்றத்தில் மட்டும் விசாரிச்சிங்க? என் கேஸை எனக்குரிய கேஸு நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கன்னும் போது அனுப்பாமல் இருந்தது ஏன்? அதனால் அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. வர்ற தேதி வாய்தா தேதி 8/12 அன்றாவதும் ஜெயபாண்டியை சவால் விடணும். ஒரு உண்டியல் களவாணியை வந்து டிராஃபிக் சைனில் ஒரு வாரம் ஒழுங்கு செய்யணும்னு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஜெயபாண்டி பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்கிற அதே மாதிரி 12, 11, 10 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்ன்ற 75 நாளைக்குள்ளே, இல்லைன்னா 1 கோடி ரூபாய் நஷ்டேடு கட்டு அப்படின்னு சொல்லு. அரசாங்கத்துக்கு தான் லாபம் 1 கோடி ரூபா, நான் பல கோடி ரூபாய்க்கு நான் தரமானவன் தான் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.